Hi students, welcome to IK Engineering Academy. நாளைக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஜேடிஓ எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல தான் எவ்வளோ நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்தாலும் யாரும் படிக்க வேணாம், ரிலாக்ஸாக தூங்குங்க. ஸோ காலையில் எக்ஸாமுக்கு போங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டோம். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 4 நாளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கடைசி டைமில் போனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வெளியே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ டிஎன்பிசி ரூல்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க, எக்ஸாமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி உள்ளே வந்துடுங்க, ½ அன் ஹவர் முன்னாடி கேட்டை சாத்திடுவோம். ஸோ இப்போ வந்து முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 5 நிமிஷம்னா உள்ளே விட்டுருவாங்க. பட் இப்போ வந்து நிறைய இஷ்யூஸ் வருது, டிஎன்பிசி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிசி வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க சில பேருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரதுனால ஸோ இப்போ எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 1 ஹவர் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டைம் முன்னாடி ½ அன் ஹவர்னா ½ அன் ஹவர் கரெக்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமிங்கில் எல்லா சென்டர்லையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரே டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த சொல்கிற டைம் கரெக்டாக உள்ளே போக வேணாம், ஒரு 1 ஹவர் முன்னாடி எல்லாருமே உள்ளே இருக்க பாருங்கள். இது 2வது சிபிடி மாடல். ஸோ அதனால 100% நீங்கள் உள்ளே போயிருங்க 1 ஹவர் முன்னாடி. லேட்டாக போகிற வரைக்கும் நமக்கு டென்ஷனும் ஆகும். ஸோ மெயினாக 1 ஹவர் முன்னாடி போயிட்டால் டென்ஷன் கிடையாது, ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டு ரெஸ்ட் ரூம் போகிறோம், தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கும் கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ப்ரே பண்ணுறவங்க ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்தினாலே உங்களுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சிரும், பாதி சக்ஸஸ் வந்துடும். ஸோ 2வது இந்த எக்ஸாம் வந்து கிடைக்காத எக்ஸாம். ஸோ நார்மலாக குரூப் 4 போச்சு, குரூப் 2 போச்சுன்னா அடுத்த வருஷம் வந்துடும். பட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அடுத்த வருஷம் இவ்வளோ வேகன்சி வருமானலாம் சொல்ல முடியாது. ஸோ வர்றதும் ரொம்ப ரேரு. ஸோ அரிதற்குரிய ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. அதனால் ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு தங்கவில் அதை விட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விட முக்கியமான அதுக்கு மேலே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் முன்னாடி போங்க. ஸோ கடைசி டைம் போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ கிளம்புறத ஒரு பிளான் பண்ணி, இல்லை ரொம்ப இந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்கல லேட் ஆச்சுன்றத சொல்ல வேண்டாம். ஒரு ஆட்டோவோ இல்லை பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோ ஏதோ யூஸ் பண்ணி யூ கோ வித் ஏர்லியர். ஸோ அந்த எக்ஸாம் எழுதாமல் விடுறதை விட நல்லா படிச்சிங்கன்னா வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அதுக்கு ஒரு 100 200 500 கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் கண்டிப்பாக 1 ஹவர் முன்னாடி போயிருங்க. உங்களுக்கு அதுக்காக சொல்ல தான் அந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டோம். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோஸில் வரீங்க, அதில் நல்லா படித்தவங்க எது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கானவங்க இருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், கண்டிப்பாக போயிருங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படி இருந்ததை கமெண்ட் போடுங்க. நாளைக்கு நாமளும் வீடியோஸ் போடுவோம், எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது என்னன்றதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.